எல்லாருக்கும் வணக்கம். இந்த வார வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா, ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் வந்து விளக்கம் கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஃபீல் பண்ணுறேன். அதை பற்றின வீடியோ இப்போ ஒரு 4-5 டவுட்டெல்லாம் கேட்டு நல்ல முக்கியமான வேல்யூவான டவுட்டெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணாவே உங்களுக்கு வந்து நிறைய இன்னும் கேஸ்டைன் பற்றின புரிதல் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்களுடைய குக்வேர் வாங்கி யூஸ் பண்ணவங்க போட்டுக்கிற கமெண்ட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது, தோசைக்கல் நல்லாயிருக்கு, மற்ற ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நான் வந்து அவங்களுக்கே வந்து டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டோம். ஸோ அப்போ வந்து முக்கியமான வேல்யூவான கமெண்ட்ஸுகளுக்கு உண்டான விளக்கம் கொடுத்தா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அதை பற்றின சில கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து மெயினாக எனக்கு நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் ஒன்று, தண்டவாளக்கல் தோசைக்கல் நீங்கள் பண்ணி தருவீங்களான்னு கேட்குறாங்க. சரிங்களா? தண்டவாளக்கல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து 30 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு மெட்டீரியல் நாலேஜில் தண்டவாளக்கல்னு ஒரு மெட்டீரியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லைங்க. நீங்கள் நிறைய பேர் யூடியூப் வீடியோலாம் போடுறீங்க. நான் எங்கெங்கேயோ போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ்கிட்டலாம் கேட்டு பார்த்தேங்க. ஒருத்தருக்குமே அப்படி ஒரு தண்டவாளக்கல்னு ஒரு மெட்டீரியலே கிடையாதுங்கிறாங்க. நான் என்ன புரிதல் எனக்கு வந்திருக்குன்னா, அது ஒன்றும் இல்லைங்க. மைல்டு ஸ்டீல்னு சொல்கிறோம் இல்லையா, கார்பன் ஸ்டீல். இப்போது நம்ம வந்து அயன் ஓர் எடுத்து மெல்ட் பண்ணி ரோலிங் மிஷினில் ஹீட் பண்ணி தண்ணி மாதிரி சீட்டு மாதிரி ஊற்றுவாங்க. அது வந்து கார்பன் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. அதாவது கார்பன் பர்சன்டேஜ் வந்து 3.5 இந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி கார்பன் பர்சன்டேஜ் குறைச்சி அவங்க எடுக்கிற சீட்டு எம்எஸ் சீட்டு. நீங்கள் வந்து நம்ம நிறையா வெளியெல்லாம் பாத்திரங்கள் வந்து பில்டிங்கெல்லாம் வந்து சீட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து எனக்கு தண்டவாளக்கல்லுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் நாலேஜில் வந்து அதுக்கு பேர் மைல்டு ஸ்டீல்னு சொல்லுவாங்க, எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கேஸ்டைன் வந்து 2.5% கார்பன் இருந்தால் கேஸ்டைன் சொல்கிற மாதிரி 3க்கு மேலே கார்பன் இருந்ததுன்னா அது பேர் மைல்டு ஸ்டீல்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து தண்டவாளக்கல்னு எல்லாரும் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த டவுட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேக்லைட் ஹேண்டில் ஏன் போடுறீங்க, உட்டன் ஹேண்டில் போடலாம் இல்லைன்னு சில பேர் கேட்டிருக்காங்க. பேக்லைட் வந்து யூஸ் பண்ணுனா கரண்ட்டு வந்து புவர் கண்டக்டருங்கிறனால அது வந்து ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது, கரண்ட்டையும் வந்து பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஏன் உட்டன் ஹேண்டில் போடலைன்னா இதுதான் ரீசன். பேக்லைட் ஹேண்டில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பேனுக்கு கடாய்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா நீங்கள் எவ்வளோ ஹீட்டு குக் பண்ணுற போது எவ்வளோ ஹீட் ஆக போகுது, ஒரு 150 டிகிரி ஹீட் ஆகுமா, அதை தாங்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டியில் தான் பேக்லைட் ஹேண்டில் போடுறோம். இதே அந்த இடத்துல உட்டன் ஹேண்டில் நீங்கள் நினச்ச மாதிரி உட்டன் ஹேண்டில் போட்டோம்னா வாங்கின புதுசில் அப்போதைக்கு நல்லா இருக்கும், டைட்டாக இருக்கும். அது என்ன ஆகும்னா நீங்கள் குக் பண்ண வந்து அந்த ஹேண்டில் சூடாகும் இல்லையா, சூடாகிற போது என்னாகும், அந்த ஹீட்டு வந்து இந்த உட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பேர்ன் அவுட் ஆகி ஹேண்டில் லூஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டைட் ஆகாதுங்க. அப்புறம் அது யூஸ் எல்லாம் போயிடும், அந்த குக்வேருமே வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ வந்து நாங்கள் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. உட்டன் ஹேண்டில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஹீட்டே பண்ணாத ஐட்டங்கள் என்ன இருக்கோ, இப்போ நீங்கள் வந்து கரண்டிமே யூஸ் பண்ணுவோம், அது ஹீட்டே ஆக போகிறதில்ல, நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வந்து குக்வேர் ஐட்டங்களுக்கு வந்து கடாயி, ஃப்ரை பேனு, தோசைக்கல் இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து உட்டன் ஹேண்டில் போட்டிங்கன்னா கட்டாயமாக பேர்ன் அவுட் ஆகி சீக்கிரம் லூஸ் ஆகிடும், அது யூஸ் எல்லாம் போயிடும். ஸோ அது வந்து அட்வைசபிள் கிடையாதுங்க. அப்புறம் ஒருத்தர் கேட்டிருக்காரு, கேன் ஐ கெட் ஒன்லி பேக்லைட் ஹேண்டில் 1 பேர். எங்கள் ஆப்பர் ஃபேனுக்கு வந்து ஒரு பேர் வந்து பேக்லைட் ஹேண்டில் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. சார், எங்களுடைய டிசைன் வந்து யூனிக்கான டிசைன், நாங்களே ஓன் டிசைன். எங்கள் ஓன் டிசைனுக்காக நாங்கள் பேக்லைட் ஹேண்டில் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். அதை நான் உங்களுக்கு 1 பேர் கொடுத்தோம்னா உங்கள் இதில் வந்து சூட் ஆகுமான்னு தெரியாது, அந்த ஓல் சூட் ஆகுமான்னு தெரியாது. எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்? இதே வந்து எங்கள் எல்போ குக்வேர் வாங்கி இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது தெரியாமல் விழுந்து ஹேண்டில் உடஞ்சிருந்தனா வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் வந்து அடுத்த பிராண்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம பேக்லைட் ஹேண்டில் கொடுக்க முடியாது, உங்களுக்கு சூட் ஆகாது. அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு என்னென்னா, we can use salt instead of சபீனா வாஷிங் பவுடர். நாங்கள் வந்து சபீனா வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா, எங்களுடைய குக்வேர் எல்போ குக்வேர் வந்து கிரேடு கேஸ்டினில் பண்ணதுனால போரோசிட்டி கம்மியாக இருக்கும். அப்புறம் யூஸ் பண்ணுற ஏரியாவெல்லாம் நம்ம வந்து சிஎன்சி மெஷின் பண்ணியிருப்போம். சிஎன்சி மெஷின் பண்ணிக்கிற போது என்ன ஆகும்னா, அது வந்து சைனிங்காக இருக்கிறனால வந்து ரஸ்ட் ஃபார்மேஷனோ எந்த கிரீஸிங்கோ எதுவுமே ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணினீங்கன்னா அதிகமாக அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சபீனா பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா லேசாக அப்ளை பண்ணி தேய்ச்சிங்கனாவே அது போயிடும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சால்ட் வந்து நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சால்ட்டுக்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, பழைய காலத்து மெத்தடில் வந்து கேஸ்டிங் பூராமே வந்து போரோசிட்டி உள்ளது. நீங்கள் ரஃப் ஃபினிஷ் கேஸ்டிங் குக்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து சின்ன குழியாக இருக்கும். நீங்கள் குக் பண்ணுற ஐட்டங்கள் எல்லாமே வந்து பேர்ன் அவுட் ஆகி அதில் அந்த குழியில் லேசாக போய் நின்று இருக்கும் இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சால்ட்டு போட்டு நல்லா ஊற வச்சிங்கன்னா என்ன ஆகும், அது பூராமே எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கு தான் சால்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்போ குக்வேர் நம்ம குக்வேருக்கு வந்து சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. எவ்வளவு நீங்கள் வந்து ரஸ்ட் ஃபார்மேஷன் இருந்தாலும், எவ்வளோ வந்து ஆயிலியாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலுமே, ஒன்லி வந்து நம்மளுடைய நீங்கள் சோப் ஆயில், சோப் பவுடர் எது வேணால் போட்டு நீங்கள் வந்து உடன் இது நம்ம தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு க்ளீன் பண்ணிங்கனாவே போயிடும். ஸ்டீல் உள்ள வேண்டியதில்லை. நாங்கள் வந்து பழைய வீடியோவில் வந்து நாங்கள் வந்து ஸ்டீல் உள்ள போட்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம்.
பட் அது வந்து இப்போ நாங்கள் பண்ணுற சீசனிங் மெத்தடுக்கு அது தேவையில்லை. அப்போ நாங்கள் பண்ணி இந்த சீசனிங் வந்து எங்களுக்கே திருப்தி இல்லாமல் இருக்குது. நான் போன வீடியோவில் 2-3 வீடியோ சொல்லியிருப்போம். அதே எங்களுக்கு திருப்தி இல்லாதனால வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா சீசன் பண்ணி வந்த கடைசியில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஸ்டீல் வில் போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அது வந்து க்ளீன் ஆகுங்கிறத சொல்லியிருந்தோம். பட் இப்போ பண்ணுறதெல்லாம் வந்து கிரேப் சீட் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஒரிஜினல் ஆயில் யூஸ் பண்ணி டபுள் டைம் சீசனிங் பண்ணுறதுனால நம்மளை சிஎன்சி ஃபினிஷ்டு சர்ஃபேஸ் ஸோ வந்து சைனிங்காக இருக்கிறதுல வந்து சீசனிங் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து ஸ்டீல் வில் போட்டு தைச்சிங்கன்னா பாதி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து லைட்டாக தேயின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போட்டு நல்லா தேய்ப்பீங்க. நல்லா தேய்ச்சின்னு என்னாகும், இருக்கிற நாங்கள் டெம்பரவரியாக பண்ணி கொடுக்குற சீசனிங் வந்து பாதி போயிடுச்சுன்னா எப்படி சரி பண்ணுற சொல்லுங்கள். அதனால் வந்து எங்கள் குக்வேருக்கு இனிமேல் வர்ற குக்வேர், எங்களுடைய எல்போ குக்வேருக்கு வந்து நீங்கள் ஸ்டீல் உள்ளால் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் நல்ல சோப்பில் ஊற வச்சு தேங்காய் நாரை வச்சு தேய்ச்சிடுங்க, அது வந்துடும். இது போதும், அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டி இருக்காது. எங்கள் குக்வேர் மேக்ஸிமம் வந்து அது மாதிரி யாருக்கு சான்ஸும் இல்லை. ஓகேங்களா. அடுத்த ஒரு கமெண்ட் வந்திருக்கு. என்னென்னா, how to wash oil grease from used cast iron. I am used for my pan only deep frying purpose onlyன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கடாய் வாங்குறீங்க, கடாய் வாங்கி டீப் ஃப்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எண்ணெயில் வந்து பூரி சுடுறீங்க, வடை சுடுறீங்க, இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. யூஸ் பண்ணி முடிச்சுன்னா எண்ணெய் சுத்தமாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ண மாட்டேன், துணி எடுத்து நீங்கள் சுத்தமாக தொடச்சி வச்சிங்கன்னா போதும். க்ளீனாக தொடச்சிட்டிங்கனாவே அது ஆயில் அப்ளை பண்ண மாதிரி ஆயிரும், ரீசீசன் பண்ண மாதிரி ஆயிரும். வேறு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து வாங்கி 1 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அப்போ வந்து மேல் சைடில் வந்து நிறைய வந்து கெட்டியாக வந்து ஆயில் கிரீஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ஒட்டிடுச்சு, அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்கன்னா, அதுக்கு நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, சார் நான் 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டோம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருக்கோம், அது வந்து எப்படி வந்து எடுக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சிம்பிளான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை வந்து ஃபியூச்சரில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறோம், அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து புதுசாக வாங்கினதில் வந்து ஆயிலோடு இருக்குனாக்க எண்ணெய் வடிச்சிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு அப்படியே கமுத்தி வச்சுருங்க. வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா. அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, என்னென்னா, எனி ப்ரூஃப் ஆர் கிளாரிஃபிகேஷன் ஆன் லெட் கண்டென்ட் இன் அவர் காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு வந்து காஸ்ட் அயர்ன் குக்வேரில் வந்து லெட் எப்பவுமே வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. நார்மலாகவே யாருமே மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. யூஸ் பண்ணுறதுனால வந்து ஒரு யூஸும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா காஸ்ட் அயர்ன் குக்வேருடைய டெம்பரேச்சருக்கு வந்து அதெல்லாம் வந்து இருக்குமான்னு கூட தெரியாதெல்லாம் வந்து அது ஆவியாகி போயிடும். பட் அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய எல்போ குக்வேரில் வாங்குகிற காஸ்ட் அயர்ன் குக்வேர் ஆன்னஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம், கிரேட் காஸ்ட்னு சொல்லி இல்லைங்களா. அதாவது காஸ்ட் அயர்னில் வந்து அயன் இருக்கும் 94%, 93 to 94% அயன் இருக்கும், காஸ்ட் அயர்ன் இருக்கும் இல்லைங்களா. அதில் வந்து என்னென்னலாம் வந்து மிச்சம் 6% நாங்கள் என்ன சேர்த்துறோன்னா, கார்பன் இருக்கும், சிலிக்கான், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், குரோமியம், காப்பர்னு இப்படி சில வந்து அலாய்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து லெட்டெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணதில்லை. ஏன் உறுதியாக சொல்கிறோம்னா, இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டுங்க. அதாவது ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் பிரகாரம் FG 200 கிரேடு அப்படின்னா என்னென்ன அலாய்ஸ் வந்து எவ்வளவு ரேஷியோவில் இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதைப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி லெட்டெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணாலும் அது சரி வராது. அடுத்து இன்னொருத்தர் ஒரு நல்ல கமெண்ட் கேட்டிருக்காங்க, தோசைக்கல்லுக்கு ஹேண்டிலோட வேண்டும்னு கேட்டிருக்கீங்க. தோசைக்கல் பொறுத்தளவுக்கு ஹேண்டில் போட முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பர்னர் தோசைக்கல் வச்சுருக்க அடுப்பில் பர்னர் எரிஞ்சிட்டு இருக்கிற போது அந்த ஹேண்டில் வந்து பர்னர் தீ எரியர் பக்கத்துலேயே ஹேண்ட் வந்து மெல்ட் ஆயிடாதான். ஸோ அதுக்கு வந்து ஹேண்டில் போகிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. எதுக்கு எங்கள் குக்கரில் வந்து ஃப்ரை பேனு, கடாயி, ஆப்பசட்டி இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஹேண்டில் போட்டிருப்போம். ஏன்னா பர்னர்லேருந்து நம்ம தூரம் இருக்கும், நம்ம ஹைட்டில் இருக்கும், அப்போ வந்து ஹீட் வரக்கு சான்ஸ் இல்லை. அதனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. தோசைகளுக்கு பொறுத்தளவுக்கு எப்பவுமே ஹேண்டில் இல்லாமல் வரைக்கும் நல்லது. எப்படின்னா, இன்கேஸ் வந்து தோசை வந்து ஒட்டி அடிச்சு நீங்கள் எடுக்க முடியல, இப்படி சுற்றி எடுக்கிற போது ஹைட் பண்ணி ஹேண்டில் போட்டோம்னா போடலாம். பட் உங்களுக்கு வந்து இடஞ்சலாக இருக்கும் இல்லையா. ஸோ தோசைகளுக்கு பொறுத்தளவுக்கு தோசைகளுக்கு சப்பாத்திகளுக்கெல்லாம் வந்து என்றைக்குமே ஹேண்டில் இல்லாமல் வரைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொருத்தர் வந்து சாய் கிருஷ்ணன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, திட்டுற மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து உங்களை திட்டோன்னு எனக்கு ஆசையெல்லாம் இல்லைங்க. எனக்கு என்னென்னா, நாங்கள் வீடியோ போட்ட கடைசியில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இல்லையா, திரும்ப சில டவுட்டில் கேட்டே இருக்காங்க. எத்தனை சொன்னாலும் தெரிஞ்சுக்கல அவங்களுக்கு. என்னென்னா, அவங்க வந்து ஒரே மாதிரியாகவே கொஷின் கேட்குறாங்க. ஸோ என்ன இதுங்க கூட தெரியலையாங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் நான் பேசிட்டேன். பட் வந்து நாங்கள் வந்து டெக்னிக்கல் ஃபீல்டு இருக்கிறனால இந்த மெட்டீரியல் இப்படி எல்லாமே எங்களுக்கு தெரியலாம். பார்த்தா இதை பற்றின சந்தேகம் கேட்குறப்போ எங்களுக்கு இன்னும் சாதாரணமாக இருக்கிற மாதிரி தோணும். பட் உங்கள் சைடு இருந்து யோசிக்கிற போது வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள் கேட்குறதுலாம் கரெக்டு தான். ஸோ இனிமேல் நான் திட்டுற மாதிரி பேச மாட்டேங்க. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த சகோதரிக்கிட்ட. இனிமேல் சிரிச்சுட்டு நல்லபடியாக பேசுகிறேன். பட் எல்லாமே வந்து உங்களுக்கு நாலேஜ் நல்லபடியாக வரணுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான். சரிங்களா. ஓகே. அடுத்தது வந்து இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிரில் பேன் இஸ் அவைலபிள் வித் யூ கிரில் ஃபேன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது சீக்கிரம் ஒன்று ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். நல்லா அழகாக 2 டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு கிரில் ஃபேன் ஒன்று வந்து
ரிப்புடாக ஒன்று இருக்குது, ஒன்று வந்து ப்ளைன். அதே ப்ளைனாக இருக்கும். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு அல்லது வந்து லைட்டாக சேலோ ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த ரெண்டை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகான மாடல் பண்ணிக்க டபுள் ஹேண்டலோட அழகாக பண்ணியிருக்கிறோம். இன்னொரு 15 டேஸில் வந்து லான்ச் பண்ணுறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சகோதரி கேட்டிருக்காங்க, வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் தட்கா ஃபேன் நாங்கள் டிசைன் பண்ணும்போதே நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா, நீங்கள் வந்து இதுதான் இந்த தட்கா ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்டிலோட ஹீட் இல்லாமல் ஹேண்டிலோட கொடுத்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் வந்து இப்படி வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுற போது ஆயில் ஹீட்டான கடைசியில் நீங்கள் எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து கடுகெல்லாம் போட்டாலுமே ஹீட் அப்படியே இருக்குது, அப்படியே நல்லா கடுகு நல்லா பொரியுது. ஸோ இதை நாங்கள் ஃபீல் பண்ணியிருந்தோம். பட் வந்து ஒரு கஸ்டமராக வந்து அவங்க தட்கா ஃபேன் வாங்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அப்படி படித்து காமிக்கிறேன் பாருங்க. nicely packed and received it on time. அது ஓகே. the premium graded grey casting holds the heat beautifully. அதாவது எங்கள் FG2 கிரேட் காஸ்டின் வந்து ஹீட்டை வந்து பியூட்டிஃபுல்லியாக ஹோல்டு பண்ணுதுங்கிறாங்க. keeping that தட்கா warm while I add it to the dish. the stand like design is very easy to use. this pan feels like it's built to last generation. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு வேறு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு சிலதெல்லாம் ஃபீல் ஆகுதுன்னா கஸ்டமர் யூஸ் பண்ணுற போது அவங்களுக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எனிஹோ இது வந்து நல்ல கமெண்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலேயே நாங்கள் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கோம். நன்றி. அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்க்கலாம். அப்போ இன்னொரு கஸ்டமர் வந்து நாங்கள் வந்து போன வீடியோவில் போட்டிருப்போம் 2 வருஷமாக R&D தான் போயிட்டு இருந்துன்னு சொல்லி, அப்போவே வந்து 1.5 வருஷத்துக்கு முதலே வந்து எங்ககிட்ட வந்து நிறைய ஐட்டம் வாங்கியிருக்காங்க. மொத்தம் அவங்க வாங்கினது பனியார்கள் வாங்கியிருக்காங்க, தோசை தவா வாங்கியிருக்காங்க, ஆப்பக்கல் வாங்கியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பர்ச்சேஸ் பண்ணி 1.5 இயர்ஸ் ஆச்சு, ரெகுலர் யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி இஸ் த ப்ராடக்ட் இஸ் ஸோ குட், வெரி ஈஸி டு மேக் தோசா, ஈஸி டு மெயின்டைன், ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட்டு, பேக்கிங் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஸ்டீல் வில் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணலாம்னு கேட்டிருக்கேன். அதுக்கு நான் முன்னாடியே விளக்கம் கொடுத்துட்டேன். ஸோ அதெல்லாம் தேவைப்படும், நம்ம எல்போ குக்வேருக்கு தேவைப்படாது. கஸ்டமர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஹை ப்ரைஸாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டீப்பாக வந்து விளக்கம் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நார்மலாகவே வந்து மற்ற இதிலெல்லாம் எப்படி நார்மலாக குக்வேர் பண்ணுவாங்கன்னா, மோல்டு ஊற்றுவாங்க, கிரைண்டிங் பஃபிங் பண்ணி சீசனிங் பண்ணுவாங்க, அல்லது ஆயில் போட்டு சேல்ஸுக்கு வந்துடும். இதுதான் நார்மல் ப்ராசஸ்ஸு. பட் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களை வந்து ரா மெட்டீரியலே கிரேட் காஸ்டிங் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது ப்ரைஸ் அதிகமாகிருங்களா. ப்ளஸ் ரெண்டாவது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்து மெஷினிங் பண்ணுறோம். சிஎன்சி மெஷினிங் பண்ணுறபோது மெஷினிங் சார்ஜ் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அதில் ட்ரில்லிங் வேலையெல்லாம் இருக்குது. பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பஃபிங் வந்து நல்லா பண்ணினா மட்டும்தான் மெஷின் பண்ண கடைசியில் ஷார்ப்பு கார்னர் இருக்கும். இதெல்லாம் வந்து பஃபிங் பண்ணால் தான் கையை கிளிக்காமல் நல்லாயிருக்கும். அந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம்லாம். அதுக்கப்புறம் வந்து சீசனிங் போகுது. சீசனிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அதுக்கும் செலவாகும். அதுக்கப்புறம் சீசனிங் போகிறபோது வந்து டபுள் சீசன் வந்து கிரேப் சீட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி ஆகத்தான் செய்யும். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய குக்வேரில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பேக்லைட் ஹேண்டில் போடுறோம். எல்லாத்துக்குமே ஹேண்டில் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். தோசைக்கல், சப்பாத்திக்கல், பனியாற்கல் தவிர நல்லா ஹைட்டாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஹேண்டில் கொடுக்குறோம். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து காஸ்ட் ஆகத்தான் செய்யும். இப்போ வந்து தாளிப்பு கரண்டி இருக்குன்னா இதுக்கு ஹேண்டிலு, இதுக்கு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பேக்லைட் ஹேண்டிலு, இதெல்லாம் கொடுக்குற போது எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே வந்து கொஞ்சம் ஹையாக தான் வரும். ஸோ நாங்கள் ப்ராஃபிட் வைக்கிற வந்து மாடரேட்டாக தான் வைக்கிறோம். நீங்கள் நிறையா வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. மற்ற சில பேர் பண்ணுற மாதிரி 100% ப்ராஃபிட் வச்சுட்டு அதில் 50% டிஸ்கவுண்ட் நல்லா நாங்கள் கொடுக்க விருப்பம் இல்லைங்க. நாங்கள் கொடுக்குறது என்ன அப்படின்னா மாடரேட்டாக தான் வச்சுருக்கோம். மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு அது கூட 30% ப்ராஃபிட் எங்களுக்கு என்ன போதும். இதுதான் எங்களுடைய எல்போ குக்வேருடைய கொள்கையாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அப்போ நாளைக்கு ஆஃபர் கொடுக்குற போது எப்படி கொடுப்போம் அப்படின்னா, எங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் அது அப்போ மட்டும் ஏற்றி வச்சு டிஸ்கவுண்ட் 40%, 15% கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. எங்களுடைய ப்ராஃபிட்டில் உங்களுக்கு கொஞ்சம் பாதி விட்டு கொடுப்போம். இதுதான் வந்து உண்மையான டிஸ்கவுண்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் வந்து நாங்கள் அதிகமான வந்து ப்ரைஸ் வைக்கிறோம், நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தோசைக்கல்லே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வந்து தோசைக்கல் 4.5 கிலோ வெயிட் வருதுன்னா மார்க்கெட்டில் 2.5 கிலோக்கு மேலே தோசைக்கல்லே கிடையாது. எங்களுக்கு வந்து தோசைக்கல் 4.5 கிலோ. ஸோ மெஷினிங்கு முன்னாடி வந்து 6.5 கிலோ ஊற்றணும். 6.5 கிலோ ஊற்றி மெஷின் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு துளியும் கூட ப்ளோ ஹோல்ஸ் இல்லாமல் அழகாக காஸ்டிங் குக்வேர் கிடைக்கும். இப்போ எங்களுடைய இதில் வந்து நீங்கள் ஒரு 100 பீஸ் ஊற்றுறோம் அப்படின்னா அதில் ஒரு 15 to 20 பீஸ் வந்து ஸ்க்ராப் ஆயிரும். மெஷின் பண்ணுற போது ப்ளோ ஹோல்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து திருப்பி வந்து வெல்டு வச்சு பஃபிங் பண்ணி மேக்கப் பண்ணியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அதில் வந்து நீ கேஸ்டிங் வெல்டிங் எல்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங் எல்லாம் வர வைக்க முடியாது. எங்களுடைய நீங்கள் குக்வேர் வாங்கி உங்களுக்கு தெரியும், அந்த சர்ஃபேஸ் தொட்டைனாவே வந்து வெல்டிங் இது மாதிரி வேலையில் பண்ணியிருக்க மாட்டோம்.
ஸோ அப்போ ஸ்கிராப் ரேட்டு இதெல்லாம் நாங்கள் வந்து கால்குலேஷனில் எடுத்து தான் நாங்கள் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே கொஞ்சம் ஹையாக தான் செலவாகும். இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நிச்சயமாக வந்து எங்களுடைய ப்ராடக்ட்டு வந்து இப்போ யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், தரமான ப்ராடக்ட்டுங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து நிச்சயமாக யாருமே வந்து வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. இந்தியாவில் வந்து தரமான பொருள் வாங்குகிற மக்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ தரத்தை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ரேட்டு கம்மியாக எதிர்பார்க்குற மக்கள் இருக்க தான் செய்வாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா ஏழை அப்படிங்கிறக்காக, பணக்கார அப்படிங்கிறக்காக வந்து நம்ம மருத்துவ செலவு கம்மியாகுதா? இல்லை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு லெவல் கீழே இருக்கிற மக்களுக்கும் வந்து ரேட்டு கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு தனி குவாலிட்டி தான் பண்ணியாகணும். பட் இங்கே எல்போ குக்வேர் வந்து குவாலிட்டி கம்மியாக நாங்கள் குக்வேர் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா 1000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு 2000 ரூபா செலவு பண்ணி 10 வருஷத்துக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பெனிஃபிட் தானே. ஸோ ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான். கொஞ்சம் லிட்டில் பிட் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் அந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற போது உங்களுக்கு எக்கச்சக்கமான காசு சேவ் ஆகும். ஸோ வந்து நல்ல பொருள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறோம். எங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் நேரில் பார்த்தே வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் கம்பெனி இருக்கிறது கோயம்புத்தூரில் வந்து இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து யார் வேணாலும் நேரில் ஷாப்புக்கே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணிங்க நீங்கள் வாங்கலாம். பட் ஆன்லைனில் வாங்குறதுக்கு வேறு வழி இல்லை. எங்களுடைய யூடியூப் சேனலில் நிறைய பாருங்கள். எங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னாக்கா எங்கள் எல்போ ஹெல்த்தி குக்கிங்கிற யூடியூப் சேனலை வந்து நீ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் எங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி 2 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல குவாலிட்டின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்தடுத்த ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் நிறைய கஸ்டமருக்கு கொடுத்த கமெண்ட்ஸுக்கு வந்து அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய வீடியோ இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு சில டவுட்டுகள்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் புது விஷயங்கள் நம்மளாம் பேசலாம். ஸோ எல்லோரும் வந்து ஸ்க்ரீனில் தெரியல வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா எங்களுடைய குக்வேர் பற்றின டீட்டெயில் அத்தனையுமே அதோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எல்லாமே இருக்கும். என்ன சைஸு, என்ன வெயிட்டு, என்ன திக்னஸில் பண்ணியிருக்கோம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வேணாலும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா, எல்லோரும் நிறைய பேர் எங்களோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து எங்களுடைய குக்வேர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி 4 பேர் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுனால வந்து எங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ் வந்து கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.